வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே முழுக்க பாகிஸ்தான் அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க பாகிஸ்தான் ரசிகர்களாக இருந்தா கண்டிப்பா இந்த காணொலியை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் வாயிலாக பாகிஸ்தான் என்பதாக குறிப்பிடுங்கள். அது என்ன விஷயம் என்பதாக இந்த காணொலிக்குள்ள இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய இறுதி போட்டி நேற்றைய தினம் முடிவுக்கு வந்திருந்தது. இந்த போட்டியிலுமே பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று பங்களாதேஷ் அணியினை ஒயிட் ஹவுஸ் ஆகி இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 வருடங்களுக்கு பிற்பாடு பாகிஸ்தான் அணியினர் T20 தொடர் ஒன்றினை வென்றிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக பாபர் அசாம், அதே போன்று முகமது ரிஸ்வான், சைன்ஷா அப்ரிடி, நசீம் ஷா போன்றவர்கள் இல்லாத ஒரு அணியினை சல்மான் அலி அக்ஹா வைத்துக் கொண்டு இந்த பங்களாதேஷ் அணியினை வீழ்த்தி இருக்கின்றார்கள். முதலாவது T20 போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி, இரண்டாவது T20 போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி, மூன்றாவது T20 போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 196 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தனர். ஆரம்பமே அதிரடியாக இருந்தது. ஆரம்ப இணைப்பாட்டம் 108 ஓட்டங்கள் வரை முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படவில்லை. ஹஸ்ஸான் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாரை 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 32 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று இமோன் அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிரடியாக துடுப்படுத்தாடி இருந்தார். 34 பந்துகளுக்கு 4 ஓட்டம் அடங்கலாக. லிட்டில் தாஸ் 22, ஹெரிடோ 25, அதே போன்று ஹுசைன் 8, அதே போன்று ஜாக்கர் அலி 15 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக பங்களாதேஷ் அணி 196 ஓட்டங்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பாகிஸ்தான் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைமை 2 ஓவர் பந்துவீச்சு 24 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகளில், ஹசன் அலி 4 ஓவர் பந்துவீச்சு 38 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ஃபஹீம் அஷ்ரப் 4 ஓவர் பந்துவீச்சு 41 ஓட்டங்களுக்குள் 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அப்பாஸ் அப்ரிடி 4 ஓவர் பந்துவீச்சு 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் வெறுமனே 3 விக்கெட்டினை மாத்திரமே இழந்திருந்தார்கள். 197 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 17.2 பந்துவீச்சு பிரதியில் பாகிஸ்தான் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஃபர்ஹான் 1 ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தாலும் சைமைப் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 29 பந்துகளுக்கு 2 4 ஓட்டம் 4 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று முகமது ஹாரிஸ் அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி T20 போட்டியிலே ஒரு சர்வதேச T20 போட்டியில் தன்னுடைய சொந்த மைதானத்திலே ஒரு கன்னி சதத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார். 107 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல் 46 பந்துகளுக்கு அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அதிரடியாக துடுப்படுத்தாடி இருந்தார். 8 4 ஓட்டம் 7 6 ஓட்டம் அடங்கலாக. ஸ்ட்ரைக் ரேட் 232 இருந்தது. அதே போன்று ஹசன் நவாஸ் 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 13 பந்துகளுக்கு 2 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் அடங்கலாக. சல்மான் அலி அக்ஹா 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 12 பந்துகளுக்கு 2 4 ஓட்டம் அடங்கலாக. இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணியினர் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது மாத்திரமல்லாமல் 3 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு T20 தொடரினை வென்றிருக்கின்றார்கள். அதே போன்று பங்களாதேஷ் அணியினை 3-0 என்ற கணக்கில் ஒயிட் ஹவுஸ் ஆகி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.